வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்கள் நண்பன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டே 10 ஓகேங்களா? இன்னைக்கு டே 10ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யூனிட் 3 அதோட திருக்குறள் ஒரு 10 திருக்குறளும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னும் 20 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த 20 டேஸ்ல லாஸ்ட் 10 டேஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இப்ப இருந்தே ஒரு 10 திருக்குறளா நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். ரீட் பண்ணா போதும். அதுல இருக்க பொருள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. சரிங்களா? இததான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க? தன்வினைனா ஃபர்ஸ்ட் என்ன? இப்ப நான் இருக்கேன். நான் ஒரு வேலையை நானா செஞ்சா அது தன்வினை. அதே இது நான் அந்த வேலையை மத்தவங்கள செய்ய வச்சா அது பிறவினை. சரிங்களா? அந்த வேலையை மத்தவங்கள செய்ய வச்சா அது பிறவினை. சோ நான் தான் இங்க எழுவாய். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. அப்துல் நேற்று வந்தான். அவனா தானே வந்தான். சரிங்களா? இப்ப நான் வந்து அப்துல்ல வர வைக்கிறேன். சரிங்களா? அப்துல்ல வர வைக்கிறேன். அப்துல் நேற்று வருவித்தான். வர வச்சானா அது என்னது? பிறவினை. அவனா வந்தா தன்வினை. ஒருத்தர் மூலமா யாரையோ ஒருத்தர் வர வச்சா அப்படின்னா அது வந்து பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. இதுல பாத்தீங்கன்னா இந்த பிறவினைய மட்டும் வி, பி, செய், பண்ணு, வை இந்த மாதிரி துணை வினைகள் எல்லாமே சேர்த்து இப்ப நம்ம சொல்ல வருவித்தான், பதிப்பித்தான் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொற்கள் சேர்ந்து வந்தா அது பிறவினை. அது பிறவினை. பாருங்க. அவனை திருந்தச் செய்தான். அவன் திருந்தினான் என்றால் தன்வினை. அவனை திருந்தச் செய்தான் என்றால் பிறவினை. மகன் நன்றாக படித்தான் என்றால் தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வந்தன. அது தன்வினை. ஆசிரியர் வந்து பள்ளிக்கு புத்தகங்கள் வர வைக்கிறார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அது பிறவினை. அதான் என்ன சொன்னாங்க? இந்த துணை வினையில என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வி, பி, செய், வை, பண்ணு இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது பிறவினையை குறிக்கும். ஓகேங்களா? வை வந்திருக்கா? வி வந்திருக்கா? ஓகே. செய் வந்திருக்கா? பாருங்க. செய் வந்திருக்கு, வை வந்திருக்கு, வி வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் பிறவினை. அடுத்து செய்வினைனா என்ன? செயற்பாட்டு வினை என்ன? இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை இங்க முதன்மைப்படுத்தி மிகைப்படுத்தி சொன்னா அது செய்வினை. நான் பாடம் எழுதினேன். நான் தான் இங்க வந்து என்னது? செய்வினை. நான் தான் முதன்மைப்படுத்துறேன். செய்வோரை முதன்மைப்படுத்தக்கூடிய வினைதான் செய்வினை. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை செயற்பாட்டு வினை. இப்ப நான் பாடம் எழுதினேன். நான் பாடம் எழுதினேன். பாருங்க. நான் பாடம் எழுதினேன். இது செய்வினை. நம் செய்வினையும் தன்வினையும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் தான் முதன்மைப்படுத்திருக்கேன். இது வந்து இது செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை. எதை எழுதினேன்? பாடத்தை. அப்ப பாடம் என்னால் எழுதப்பட்டது. பாடம் என்னால் எழுதப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை தான் வந்து என்னது? செய்வினை. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை செயற்பாட்டு வினை. ஈஸியா இருக்கும். நமக்கு பார்க்கும் போதே தெரியும். செய்வினை எப்படி, செயற்பாடு வினை எப்படின்றது அது பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்க. இப்ப பாருங்க பாக்கியம் போய் கண்டறி. பந்து உருண்டது. பந்து தன்னால உருண்டு போயிருச்சு. அப்ப இது என்னது? பந்து தன்னால உருண்டு போயிருச்சு. அப்ப இது என்னது? தன்வினை. தன்வினை. இதே இது பிறவினை என்னது? பந்தை உருட்டுவித்தான் வரும்.
செய்வினை என்னது? நான் பந்தை உருட்டினேன். செயற்பாடு என்னன்னா பந்து என்னால் உருட்டப்பட்டது. புரிஞ்சுச்சுங்களா? பந்து என்னால் உருட்டப்பட்டது. அப்ப இங்க தன்வினை என்று என்ன? இந்த பந்து உண்டது என்பது எதை குறிக்கிறது? தன்வினையை குறிக்குது. அடுத்து பாருங்க. நான் திடலில் ஓடினேன். நான் ஒரு விளையாட்டு மைதானம், அதை நான் ஓடிக்கிறேன். ஓடி போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்ப இது எதை குறிக்குது? நான் தானே செய்றேன். நான் தானே செய்றேன். எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை. நான் திடலில் ஓடினேன் என்பது இங்கு தன்வினையை குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க. மைதிலி உணவு உண்டால். எப்படிலாம் அந்த தன்வினை கேட்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. மைதிலி உணவு உண்டால். இதுவும் தன்வினை தான். அவ்வளவுதானே செயலை செய்யறா. ஆப்ஷன் சி. தன்வினை வாக்கியம் எது என காட்டு. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். நான் பொய் பேசேன். நீ நன்றாக படி. பொன்னி இசையை பாட்டுவித்தாள். பொண்ணு இன்னிசை பாட்டுவித்தாள். நான் பொய் பேச மாட்டேன். எதிர்மறை. நீ நன்றாக படி கட்டளை. பொன்னி இன்னிசை பாடினாள் என்றால் தன்வினை. பொன் இன்னிசை பாட்டுவித்தாள் என்பது பிறவினை. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க? வாங்கினான் செயல். இது செங்குட்டுவன். அவன் தங்கம் வாங்கியிருக்கான். அப்ப இது என்ன வினையை குறிக்குது? தன்வினையை குறிக்குது. சோ இங்க ஆப்ஷன் ஏ தான் தன்வினை வாக்கியம். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார். கற்பித்தார் வி என்று வந்திருக்கு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? பிறவினை ஆகிவிட்டது. இங்க நமக்கு என்ன வாக்கியம் கேட்கிறாங்க? தன்வினை கேட்கிறாங்க. குமரன் கம்பராமாயணம் கற்றார். அப்ப குமரன் கம்பராமாயணம் கற்றார். இதுதான் தன்வினை. இதுதான் என்னது? தன்வினை. குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லை. எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம். குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லை என்பது எதிர்மறை வாக்கியம். குமரன் கம்பராமாயணம் கற்றாரா? வினா வாக்கியம். வினா வாக்கியம். ஓகேங்களா? குமரன் கம்பராமாயணம் கற்றாரா? வினா வாக்கியம். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? தன்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. அப்ப தன்வினை வாக்கியம் என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. தன்வினை தொடர் எது? அகமது நேற்று வந்தான். ஆப்ஷன் ஏலயே கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. ஆப்ஷன் ஏலயே கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு. அப்பா நேற்று வருவித்தார். பிறவினை. பூக்களை பறிக்காதீர். கட்டளை. எவ்வளவு உயரமான மரம். உணர்ச்சி. ஒரு வாக்கியம் கண்டுபிடிச்சு எத்தனை வாக்கியம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. உணர்ச்சி வாக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். இதுதான் பிறவினை. ஓகேங்களா? ஆசிரியர் பாடம் படித்தார் என்பது தன்வினை. ஓகேங்களா? ஆசிரியர் பாடம் படித்தார் என்பது தன்வினை. பிறவினை சொற்றொடர் பிபி என்று வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. நமக்கு ஆப்ஷன் ஏல கரெக்டா ஆன்சர் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஆசிரியர் பாடம் படித்தாரா? வினா வாக்கியம். ஆசிரியர் பாடம் படிக்கிறார். சரிங்களா? ஆசிரியர் பாடம் படிக்கிறார். இதுவும் எதை வரைக்கும்? இது வந்து நிகழ்காலத்து தொடர்ல வரும். சரிங்களா? இதுவும் தன்வினையை குறிக்கும். இதுவும் தன்வினையை குறிக்கும். நமக்கு அங்க என்ன கேட்டிருக்காங்க? பிறவினை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். அடுத்து பாருங்க. தன்வினை வாக்கியம். தேன்மொழி திருக்குறள் கற்றால். இங்கேயும் தன்வினை தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. இது செயற்பாட்டு வினை. தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால். சரிங்களா? கற்பித்தால். கற்பிக்க வைத்தால். இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பிறவினையை குறிக்கும். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? தன்வினை தான் கேட்டிருக்காங்க. சோ தேன்மொழி திருக்குறள் கற்றால் இதுதான் கரெக்டான ஆன்சர்.
நமக்கு பெரும்பாலும் ஆப்ஷன் ஏ வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நீங்க பார்க்கணும் அவசியமே இல்லை. சரி, பிறவினை சொற்களை கண்டறிக. உருண்டான் என்றால் தன்வினை, உருட்டினான் என்றால் பிறவினை. இது கரெக்ட். பயின்றான் என்றால் தன்வினை, பயிற்றுவித்தான் என்றால் பிறவினை. சரிங்களா? பயிற்றுவித்தான் என்றால் பிறவினை. இங்க நமக்கு வந்து ஆடினால், ஆடினா என்னது? தன்வினை. ஆடினால் தன்வினை. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிறவினை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிறவினை சொற்கள் என்னது? உருட்டினான் அண்ட் பயிற்றுவித்தான். ஆப்ஷன் 1 and 3 இதுதான் சரியான விடை. உருண்டான் என்பது தன்வினை, உருட்டினான் என்பது பிறவினை, பயின்றான் என்பது தன்வினை, பயிற்றுவித்தார் என்பது பிறவினை, ஆடினாள் என்பது தன்வினை, ஆட்டுவித்தார் என்பது பிறவினை. பிறவினை சொற்களை கண்டறி. பிறவினை சொற்களை கண்டறி. பூங்குழலி திருக்குறள் கற்றிலல். கற்கவே இல்லை. பூங்குழலி திருக்குறள் கற்றாள். கரெக்டா இருந்துச்சா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை. இங்க நமக்கு என்ன தேவை? பூங்குழலி திருக்குறள் கற்றாள். ஓகேங்களா? பூங்குழலி திருக்குறள் கற்றாள். இது தன்வினை. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிறவினை தொடர்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது பிறவினை. ஆப்ஷன் பி சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக மாற்று. கவிதா பாடம் படித்தால் இத்தொடரை பிறவினையாக மாற்று. அப்ப கவிதா பாடம் படிப்பித்தால் என்பது சரியான விடை. இங்க பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை. சரிங்களா? செயற்பாட்டு வினை. சரிங்களா? இப்ப இதுல மட்டும் இது மட்டும் பார்த்தா போதும். நமக்கு தேவை கவிதா பாடம் படித்தால். இதனை பிறவினை என்னது? படிப்பித்தால். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது. குமரன் பாடம் படித்தான். குமரன் பாடம் படித்தான். குமரன் பாடம் படித்தான் என்பது செய்வினை வாக்கியம். சரிங்களா? பாடம் குமரனால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை. ஆனா இங்க குமரன் பாடம் படித்தான் என்பது செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை வினை? செயற்பாட்டு வினை. சரிங்களா? கவிதா கடிதம் எழுதினால் அது தன்வினை. சரிங்களா? கடிதம் கவிதாவால் எழுதப்பட்டது அது செயற்பாட்டு வினை. சரிங்களா? அடுத்து, போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். இது எவ்வகை வாக்கியம்? போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் நான் முதற் பரிசு பெற்றேன் என்றால் நேர்கூற்று. நான் முதற் பரிசு பெற்றேன் என்றால் நேர்கூற்று. முதற் பரிசு பெற்றிருப்பதாக மறைஞ்சு அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் மூலமா வருது இல்லையா, அது அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது அயர்கூற்று. சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றேன் அது நேர்கூற்று. சரிங்களா? போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றதை ஆசிரியர் என்னிடம் கூறினார், என்னை வாழ்த்தினார்கள், நேர்கூறாக சொல்றது. ஓகேங்களா? அது நேர்கூற்று. ஆனா இங்க அயர்கூற்றுன்னு இருக்கு இல்லையா, அயர்கூற்றுக்கு எப்படி? நான் முதற் பரிசு பெற்றேன்றதா ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு டைரக்டா தெரியாது, அவர் சொல்லிதான் தெரியும். என்ன இமயமலையின் உயரம்? என்ன இமயமலையின் உயரம்? இமயமலை ஆச்சரியப்படுத்துறது. அப்ப இது என்னது? உணர்ச்சி தொடர்.
இமயமலையின் உயரம் என்ன? அது வினா. இமயமலையின் உயரம் என்னையே அப்படின்னா உணர்ச்சி தொடர். சரிங்களா? அடுத்து கட்டுரையை படித்தான். கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இருக்கா? ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இருக்கா? அப்ப ஐ என்று வந்தாலே அது என்னது? வேற்றுமை உறுப்பு வரக்கூடியது. அப்ப இது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர். ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகிற செய்தி தொடர். சரிங்களா? இதே இது தென்னிந்திய அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றனவா அப்படின்னு கேள்வி வந்துச்சா அது வினா தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றனவே அப்படின்னு உணர்ச்சி தொடர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இது என்ன தொடர்? கலவை தொடரா? தனித்தொடரா? தொடர் சொற்றொடரா? சேப்பாட்டு வினை தொடரா? வெள்ள அடிச்சுச்சு, நான் வெளில வந்து யாருன்னு பார்த்தேன். அப்ப இது கலவை தொடரா? சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. பொம்மையை உடைத்தது யார்? வினா தொடர். பொம்மையை உடைத்தது யார்? பொம்மையை உடை அப்படின்னு சொன்னா கட்டளை தொடர். சரிங்களா? பொம்மையை உடைத்து விட்டனரே அது வந்து அவலத்தை குறிக்கும். இங்க பொம்மையை உடைத்தது யார் என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இது வினா தொடர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. குமரன் சரியான வாக்கியம் எது என கண்டறி. குமரன் மழையில் நனையவில்லை. சரிங்களா? நனைந்தான் என்றால் உடன்பாட்டு தொடர், நனையவில்லை என்றால் எதிர்மறை தொடர். அப்ப இங்க வினா தொடர் வந்திருக்கு தப்பு. அப்துல் நேற்று வருவித்தான். விபி செய்வை பண்ணு என்ற இது வந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? பிறவினையை குறிக்கும். இங்க எதிர்மறைன்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? ஒரு கேள்வியா வந்திருக்கு. வினா தொடர். இதுவும் தப்பு. குமரன் மலையில் நனைந்தான். இது உடன்பாட்டு வினைத்தொடர். அப்ப சரியான வாக்கியம் என்ன இருக்கு? ஆப்ஷன் டி தான் இருக்கு. குமரன் மனையில் நனையவில்லை என்றால் எதிர்மறை. ஓகேங்களா? அப்துல் நேற்று வருவித்தான் என்றால் பிறவினை. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்றால் வினா வாக்கியம். ஓகேங்களா? உள்ளே பேசுகிற யார் என்று கேட்டால் அதுக்கு பேர் என்னது? வினா வாக்கியம். சோ இங்க சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது குமரன் மலையில் நனைந்தான். அது மட்டும்தான். அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இங்க என்னப்பா சரியான தொடர்? உயிரினத்தை தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் என்று பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தை தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஒரு என்று பயன்படுத்த வேண்டும். ஒரு தப்பு, ஓர் தப்பு, ஓர் கரெக்ட், ஒரு கரெக்ட். ஏன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. பிறமொழி சொற்கள் களவாத தொடரை காலிங் பெல் பிறமொழி சொல் வராது. இது கரெக்ட், இது கரெக்ட். மாதவன் கரெக்ட். ஷாப்பிங் பிறமொழி. இது கரெக்ட். கமலா கரெக்ட். மில்க் தப்பு. உடித்தால் கரெக்ட். மாலையில் விளையாடு. இதுக்கும் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடு. அழித்து அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். இதுதான் கரெக்டான வேர்டு. சரிங்களா? மரங்கள் அழித்ததால மரம் தன்னாலே அழிச்சிச்சு. மனிதன் தான் அழிச்சான். மனிதன் தானே அழிச்சான். அதத்தான் இங்க சொல்றாங்க.
மரங்களை அழித்ததால் அழித்ததால் மரங்களை அழித்ததால மனிதன் அழிந்தான். ஓகேங்களா? மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, மழை சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யாது, மழை பெய்யும், மழை பெய்தது, மழை பெய்கின்றது. அதாவது சரியான இணை. மழை பெய்யும்னா இனிமே நடக்க போறத சொல்றது. சரிங்களா? இனிமே நடக்க போறத சொல்றது. மழை பெய்தது இது இறந்த காலம். இது எந்த காலத்தை குறிக்கும்? இறந்த காலம். மழை பெய்கின்றது இது நிகழ்காலத்தை குறிக்கும். நிகழ்காலத்தை குறிக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை. மழை பெய்யாது, பெய்யாதுப்பா, இதுவும் எதிர்காலம், அதாவது வர்றதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடியது. அப்ப மழை பெய்யும் வரும்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. நிகழ்காலம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? நிகழ்காலம்னா வாழ்வேன் என்று சொல்லக்கூடியது எதிர்காலம். வாழ்வேன் என்று சொல்லக்கூடியது எதிர்காலம். வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடியது இறந்த காலம். சரிங்களா? வாழ்கிறேன் இதுதான் என்னது? நிகழ்காலம். வாழ்ந்தால் இறந்த காலம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலம். நிகழ்காலம் வாழ்கிறேன். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. பாருங்க, அவன் நேற்று திரைப்படம். நேற்று நடந்து முடிஞ்ச விஷயம். பார்த்தான், கண்டான் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அவன் நேற்று திரைப்படம் கண்டான். இப்ப காண்பான்க்கு என்ன வரும்? அவன் நாளை திரைப்படம் காண்பான். அவன் நாளை திரைப்படம் காண்பான். கண்டான் வந்து நேற்று பார்த்துட்டான். சரிங்களா? இதுவும் அதே மாதிரிதான். அவன் நாளை திரைப்படம் காண்பிப்பான். சரிங்களா? அவன் இன்று திரைப்படம் காண்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அவன் நாளை திரைப்படம் காண்பிப்பான். அவன் இன்று திரைப்படம் காண்கிறான். அப்ப இங்க கரெக்டா ஆன்சர் அது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடு. இனிமே நடக்க போறதா எதிர்காலம். சரிங்களா? காண்கிறான் என்றால் நிகழ்காலம். காண்கிறான் என்றால் என்னது? நிகழ்காலம். காண்பான் என்றால் எதிர்காலம். கண்டான் என்றால் இறந்த காலம். கண்டான் என்றால் இறந்த காலம். கண்டேன் என்பதும் இறந்த காலம். கண்டேன் என்பதும் இறந்த காலம். சோ இங்க கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் என்னது? காண்பான். சரிங்களா? காண்பான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற திருக்குறள். ஏன்னா நமக்கு இந்த வேர்ச்சொல் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருக்குறளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வேர்ச்சொல் வினையெச்சமாக மாற்று, வினைமுற்றாக மாற்று. இதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன். லாஸ்ட் 3 daysல தான் உங்களுக்கு வந்து அதை நான் ஃபுல்லா ரிவிஷன் கொடுத்துறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப நம்ம அந்த திருக்குறள் 20 அதிகாரம் வந்து கண்டிப்பா படிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த 20 அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரமாகவே நம்ம இன்னையில இருந்து பாத்துடலாம். ஒவ்வொரு அதிகாரமாகவே நம்ம இன்னையில இருந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அன்புடைமை தான். இன்னைக்கு நடத்தின கிளாஸோட டெஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டிரைவ்ல இருக்கு. அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அன்புடைமை. அன்புடைமை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவரை பத்தின சில குறிப்புகள் இப்ப சொல்றேன். ஓகேங்களா? திருவள்ளுவரை பத்தின சில குறிப்புகள், திருக்குறளை பத்தின சில குறிப்புகள் முக்கியமா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 15 கீழ்க்கணக்குகள் வரும்போதும் திருக்குறள் பத்தி சொல்லுவேன். இப்பயும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட 108ன்னு சொல்லுவாங்க. ஆனா 100க்கு மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
திருக்குறளுடைய சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் என்று சொல்லக்கூடியது திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையில 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. இதை மலையத்துவான் வாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு முதல்ல பதிப்பித்து தஞ்சையில வெளியிட்டிருக்கிறாரு. எத? திருக்குறள்ல. திருக்குறளை ஜி.யு. போப் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் படித்து சுவைத்திருக்கிறாரு. திருக்குறளை ஜி.யு. போப் 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து அதை ஆங்கிலத்தில் 1886ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா? திருக்குறளை பத்தி முக்கியமான குறிப்பு டெய்லி ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஈஸியா மெமரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறக்கூடிய நூல் என்று சொல்லுவது திருவள்ளுவ மாலை. இதுல 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. இதை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம். வெளியிட்ட ஆண்டு 1812. திருக்குறளோட பெருமையை உணர்த்த ஜி.யு. போப் எத்தனை வருஷங்கள் படிச்சாருன்னா 40 வருஷங்கள் சுவைத்தார். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1886. திருக்குறள்ல முப்பால்களாக பிரிக்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று முப்பால்களாக பிரிக்கிறாங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால்ல 38 அதிகாரம். 38 அதிகாரம். பொருட்பால் 70 அதிகாரம். பொருட்பால்ல 70 அதிகாரம். அடுத்து இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம். இந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ல உட்பிரிவுகள் இருக்கு. அறத்துப்பால்ல என்ன உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். ஓகேங்களா? இன்னைக்கு இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் இல்லறத்துல போய் பாய் கேட்கிறாரு, இல்லன்னு சொல்லவும் துறவறம் போய் ஊழியம் பண்ண போயிட்டாரு. ஓகேங்களா? பாயிரவியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 4 அதிகாரங்கள் இருக்கு. பாயிரவியல்ல 4 அதிகாரங்கள் இருக்கு. இல்லறவியல்ல 20 அதிகாரம் இருக்கு. துறவறவியல்ல 13 அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் தான். இதை நீங்க எப்ப ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஊழியம் பண்ண ஒருத்தர் தான் போயிருக்காரு திருவள்ளுவர். சரிங்களா? ஒரு இல்லத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 20 30 பேர் இருப்பாங்க. சோ இல்லறவியல்ல 20 பேர். பாயிரவியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழியலும் இல்லறவியல் நீங்க ஞாபகம் வச்சுன்னா அடுத்த ஈஸியா போயிடலாம். ஊழியம் பண்ண ஒருத்தர் மட்டும் தான் போயிருக்காரு. இல்லறத்துல அந்த காலத்துல 20 30 பேர் தங்குவாங்க. அப்ப 20 பேர். பாயிரவியல் 4. அந்த வீட்டுல 4 பாய் தான் இருக்கு. துறவறவியல் 13. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இத ஷார்ட்கட்டா சொன்னா, அதாவது பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் நம்ம சொல்லிட்டோம். எப்படின்னா, இல்லறத்துல பாய் கேட்கிறாரு. அவங்க இல்லன்னு சொன்னவும் துறவறம் பண்ணி ஊழியம் பண்ண போயிட்டாரு. அதே இது இவர் ஒருத்தரு 13 பேரை துறவறம் பண்ண, சரிங்களா? இல்லறவியல்ல 20 பேர்ல 13 பேரை துறவறம் பண்ண கூட்டு போயிட்டாரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா மனசுல வச்சுக்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்க சொல்லிருவீங்க. பொருட்பால் நாளைய வகுப்புல நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இதுல முக்கியமானது திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள் என்று சொல்லக்கூடியது அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். இப்ப நம்ம திருக்குறளுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தால் ஆழ்வரர். அதாவது அன்பிற்கும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அன்ப அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அன்ப அடைத்து வைக்கின்ற தாழ்பாலும் ஆர்வலர் உண்டோண்டா உண்டோ ஆர்வலர் என்றால் அன்பு மிகுந்த. சரிங்களா?
அன்பு மிகுந்த ஆர்வத்தால் புன்கண்ணீர் தன்னை அறியாமையே கண்ணீர் வரும். பூசல் தரும் அன்பினை பிறரை அறியாகச் செய்யும். என்ன சொல்றாங்க? அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஆனந்த கண்ணீராகப்பட்டது வெளிப்படும் போது அந்த உள்ளன்பு மற்றவரை உணரச் செய்கிறது. மற்றவரை உணரச் செய்கிறது. அதனாலதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வரர் புன்கண்ணீர் பூசல் தரும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். எப்படி மனப்பாடம்னா சென்டென்ஸ், சரிங்களா? இப்ப அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அந்த தாள் இருக்காது. தாளுக்கு பதிலா என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு 4 வகை 3 இது கொடுத்துருப்பாங்க. சிறப்புலா, வகரலா, நகரலாம் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன வரும்? அந்த ஃபில்லப்ல என்ன வரும்? தாள் என்று வரும். சரிங்களா? அன்பையும் அடைத்து வைக்கக்கூடிய தாள் உண்டோ அன்புடையாருடைய சிறு கண்ணீரே உள்ளே இருக்கக்கூடிய அன்பை பலரையும் அறிய வெளிப்படுத்துகிறது. அடுத்து பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எல்லாம் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இங்க என்பு என்று சொல்லக்கூடியது எலும்பு. அதாவது பொருள் மீது உரிமை கொண்டாடக்கூடியவரோ அன்பே இல்லாதவர். உடலாலும் உள்ளத்தாலும் பிறருக்கு உதவி செய்யவர் அன்பை உடையவர். பொருள் மீது உரிமை கொண்டாடக்கூடியவர், சரிங்களா? அன்பிலார் அன்பு இல்லார். எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் என்றால் அன்பே இல்லாதவர். அன்பிலார் என்றால் எல்லாம் அன்பே இல்லாதவர். இந்த அன்பு இல்லாதவர் என்ன பண்றாரு? எல்லாமே தனக்குன்னு சொல்றாரு. எல்லாமே தனக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அன்பிலார் என்ற சொல்லின் பொருள் என்ன? அன்பு இல்லாதவர். எல்லாம் தமக்கே உரிமையை கொள்வார். அன்புடையார் அன்பை உடையவர். சரிங்களா? அன்பை உடையவர். என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு என்றால் எலும்பு. தன்னுடைய எலும்பையும் உடலையும், சரிங்களா? என்பு என்றால் எலும்பு. இவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய உடம்பையுமே உடலாலும் உள்ளத்தாலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவரே அந்த அன்புடையவர். இந்த உடம்பு எலும்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் சொல்றாரு. யார் சொல்றாங்க? அன்பை உடையவர்கள். அன்பை உடையவர்கள். சரி. அன்போடு இயைந்த வழக்கென்ப 6 இருக்கு. என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப 6 இருக்கு. என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது நம்முடைய உடம்பு சிறப்பா இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த உடம்புலயே உயிரும் இருக்கு. உயிரே அன்பும் இருக்கு, சரிங்களா? உயிரிலே அன்பு இருக்கு. அப்ப உண்மைதானே? நம்முடைய உடம்பு சிறப்பா இருக்கு. உடம்பாகப்பட்டது சிறப்பா இருக்கு. அதுல உடம்பும் இருக்கு. உடம்புல உயிரும் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அன்போடு இயைந்த வழக்கென்ப 6 இருக்கு. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப 6 இருக்கு. என்ன சொல்றாங்க? நம்முடைய உயிர், நம்முடைய உயிர், அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கக்கூடிய உறவு, அன்போடு பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை பயன் அப்படின்னு சொல்றாங்க. பயன். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? இங்க ஆருயிர் என்று சொல்லக்கூடியது அருமையான ஒரு உயிர். ஆருயிர் என்று சொல்லக்கூடியது அருமையான உயிர். அடுத்து என்போடு, சரிங்களா? எலும்பு உடம்போடு. என்போடு என்றால் எலும்பு உடம்போடு. திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த எலும்பு என்று சொல்லக்கூடியது என்பு. எலும்பு என்று சொல்லக்கூடியது என்னது? என்பு. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து அன்பீனும் ஆர்வம் உடைமை. அன்பீனும் ஆர்வம் உடைமை. அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பேனும் ஆர்வம் உடைமை. அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. என்ன சொல்றாங்க? அன்பு தன்னிடத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அன்பாகப்பட்டது. ஆர்வம் உடைமை என்றால் பழகுறதுனால ஆர்வம் ஏற்படுறதுனால. ஈனும் என்றால் இன்பம், சரிங்களா? ஈனும் என்றால் கொடுக்கிறது, இன்பத்தை தரும். நண்பென்னும் நாடா சிறப்பு. நண்பு என்றால் நண்பர்கள் இடத்தில். நாடா சிறப்பு அளவில்லாத சிறப்பை தருகிறது.
சரிங்களா? அளவில்லாத சிறப்பை தருகிறது. ஈனம் என்னது? தர்றதுதான். ஈனம் என்றால் தரக்கூடியது. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. இத நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 குறள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆள்வரர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து பாருங்க. அன்பு எனும் ஆர்வம் உடைமை அது எனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. ஈனும் என்றால் அன்பை தருகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்புற்று அமர்ந்த என்ன மேம்? அன்புற்று அமர்ந்த, அன்புற்று என்றால் அன்புடையராக இருக்கக்கூடியது. அமர்ந்த வழக்கு பொருந்தி வாழக்கூடியது. சரிங்களா? பொருந்தி வாழும் வாழ்க்கைக்கு பயனாக இருக்கக்கூடியது. வையகம் என்றால் உலகம். வையகம் என்றால் உலகம். ஞாலம் என்றால் உலகம்தான். வையகம் என்றால் உலகம்தான். இன்புற்றார் அதனுடைய இன்பத்தை உணர்த்துபவர். அதனுடைய இன்பத்தை உணர்த்துபவர். எய்தும் என்றால் அடையக்கூடியது. எய்தும் என்றால் அடையக்கூடியது. சரிங்களா? சிறப்பு என்றால் வாழக்கூடிய வாழ்க்கை. அடைய கூடியது. அதான் என்ன சொல்றாங்க? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலக இல்லற வாழ்க்கையில அன்புடையவராக வாழ்பவர் வாழ்க்கையில எல்லா நிகழ்களிலும் புகழ் பெற்றவராக இருப்பார். எல்லா நிலைகளிலுமே எப்படி இருப்பாரு? புகழ் பெற்றவராக இருப்பார். இந்த உலகத்திற்குரிய இல்லற வாழ்க்கையில அன்புடையவராக வாழக்கூடியவர் வாழ்க்கையில எல்லா நிலையிலையுமே புகழ் பெற்றவராக வாழ்வார். ஓகேங்களா? அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. சரிங்களா? அறத்திற்கே அன்பு சார்பு. அறத்திற்கே என்றால் அறச்செயல்களுக்கு மட்டும். அன்பு அன்பு சார்ந்துனா துணையா இருக்கக்கூடியது. என்ப அறியார். என்ப என்றால் என்று கூறக்கூடியது. மரத்திற்கும் அஃதே துணை. என்ன சொல்றாங்க? தீவினைகள் நீங்கக்கூடியதற்கும் அதுவே துணையாக இருக்கும். எது துணையா இருக்கு? அந்த அன்புதான் துணையாக இருக்கு. ஒண்ணுமே இல்ல. அறத்திற்கும் துணையா இருக்கக்கூடியது அன்புதான். வீரத்திற்கும் துணையா இருக்கக்கூடியது அன்புதான். மரம் என்றால் வீரம். சரிங்களா? அறத்திற்கும் துணையா இருக்கக்கூடியது அன்புதான். வீரத்திற்கும் துணையா இருக்கக்கூடியது அன்புதான். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்ன சொல்றாங்க? என்பு என்றால் எலும்பு. எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் சுட்டுவிடுவது போல அன்பில்லாத உயிர்களை அறம் சுட்டுவிடும். என்பிலதனை என்பு என்றால் எலும்பு. இலதனை அப்படின்னா இல்லாத உயிர்களை. இல்லாத உயிர்களை வெயில் போல வெயில் சுடுற மாதிரி அன்பு. சரிங்களா? இலதனை அன்பு இல்லாத உயிர்களை அறம் காயும் சுட்டுவிடும். என்ன சொல்றாங்க? எலும்பில்லாத உயிர்கள் வெயில்ல சுற்றுது. அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் சுட்டுவிடும். அன்புதான் முக்கியம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அன்பகத்து இல்லா. அகம்னா என்னது? உள்ளம் தானே. அகம்டா உள்ளம். மனதில் அன்பு இல்லாதவரை. சரிங்களா? உயிர் வாழ்க்கை உயிர் வாழ்கின்ற வாழ்க்கையாகப்பட்டது. வன்பார்க்கன் வறண்ட பாலை நிலத்திலே வற்றல் பட்டுப்போன மரம் போல தளிர்த்தற்று. அதாவது துளிர்விட்டு தழைத்தது போன்றது ஆகும். என்ன சொல்றாங்க? வறண்ட பாலை இல்லத்துல பட்ட மரமோ துளிர்க்காது. அதே மாதிரி மனசுல அன்பு இல்லாதவங்ககிட்ட உயிர் வாழ்க்கை சிறக்காது. அன்பு இல்லாதவங்ககிட்ட இந்த உயிர் வாழ்க்கையாகப்பட்டது சிறக்காது. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்தொறுப்பு பண்பிலவர்க்கு. அகத்துறுப்பு பண்பிலவர்க்கு. என்ன சொல்றாங்க? அன்பில் அவருக்கு தான் இங்க பண்பிலவர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. புறத்துறுப்பு உடலின் வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள்.
புறம் என்றால் வெளியே, உடலில் வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். எவன் செய்யும், எவன் என்றால் என்ன உதவியை, செய்யும் என்றால் செய்ய முடியும். ஓகேங்களா, செய்ய முடியும். யாக்கை அகத்துறுப்பு, யாக்கை என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய, உடம்பு உள்ளே இருக்கும். சரிங்களா, உறுப்பு அகத்துனா உள்ளுக்குள்ள இருக்குது. சரிங்களா, அகத்துறுப்பு என்ன இருக்கு, நெஞ்சம் தானே, நெஞ்சம் தானே. அந்த நெஞ்சத்துல பண்பிலவருக்கு, பண்பிலவருக்கு ஒண்ணுமே இல்ல. நம்முடைய உள்ளத்துல அன்பு என்ற ஒன்று இல்லைன்னா உடல்ல இருக்கக்கூடிய பிற உயிர் உறுப்புகள் பயனே இல்ல, பிற உறுப்புகள் இருந்து பயனே இல்ல. உன்னுடைய உள்ளத்துல கொடியவனாக இருந்து வெளியில 4 பேர் நல்லவர் செய்யற மாதிரி தெரிஞ்சா உன்னுடைய ஒரு பிரயோஜனமே இல்ல. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது, அன்பின் வழியில் நிற்கக்கூடியது. உயிர்நிலை, உயிர் இருக்கக்கூடிய உடல். அஃது இலார்க்கு, அஃது இல்லாதவர்க்கு, அஃதுனா என்னது, அந்த அன்பு இல்லாதவர்க்கு. என்பதோல் போர்த்த உடம்பு என்னன்னா தோளால போர்த்தப்பட்ட உடம்பு. சரிங்களா, அந்த உடம்பானது எலும்பை தோளால போர்த்தப்பட்டது போன்று இருக்கும். அன்பு இல்லாதவர்களோ தோளினால் போர்த்தப்பட்ட வெற்று உடம்பை போன்றவர்கள். ஆனா அன்பு உள்ளவர்கள் புகழுடனே உயிர் வாழக்கூடிய உடம்பை உடையவர்கள். அன்பு உள்ளவர்கள் உயிருடன் வாழக்கூடியவர்கள், அன்பு இல்லாதவர்கள் அதாவது எலும்புக்கு சமமானவர்கள். எலும்புக்கு சமமானவர்கள். இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அன்புடைமை பாக்குறீங்க. சரிங்களா, அன்புடைமை பாக்குறீங்க. இந்த அன்புடைமை வந்து பாத்தீங்கன்னா பாடல் வழியிலே நம்ம சொல்லலாம். பாடல் வழியில இப்ப வந்து உங்களுக்கு மெமரி பண்ணன்ற அவசியமே இல்ல. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா போதும். அந்த சீர் வந்து கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கணும். அந்த சீர் வந்து கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். சரிங்களா, அதாவது இதை பதிப்பித்து வெளியிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். எந்த வருஷம், 1812. 1812. ஜி போப் இதை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தாரு, 40 ஆண்டுகள். அவர் எந்த வருஷம் ஆங்கிலத்துல வெளியிட்டாரு, 1886. இதுல இருக்கக்கூடிய 2 மலர்கள். சரிங்களா, திருக்குறள் இருக்கக்கூடிய 2 மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பழம் என்று சொல்லக்கூடிய நெருஞ்சி பழம். நாளைய வகுப்பு திருக்குறள்ல சரிங்களா அடுத்து ஒரு அதிகாரம் பார்த்துட்டு இன்னும் திருக்குறள்ல இருக்கக்கூடிய சிறப்பு மொழிபெயர்ப்பாளர்கள் யார் யாருன்றதை பார்த்துருவோம். சரிங்களா, மொழிபெயர்ப்பாளர்கள் யார் யாருன்றதை பார்த்துருவோம். இதுல திருக்குறள் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் 2 உங்களுக்கு சொல்லிடுறேன், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் மேல இருக்குது. எத்தனை பாட்டு, 55 பாடல்கள், 53 புலவர்களால் பாடக்கூடியது. 55 பாடல்கள், 53 புலவர்களால் பாடக்கூடியது. சரிங்களா, ஓகே. நாளைய வகுப்புல திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் அண்ட் தென் மேற்கோள்கள், இது 2மே நான் சொல்லிடுறேன். சரிங்களா, தேங்க்யூ ஆல். இன்னைக்கு நடந்த கிளாஸோட டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டிரைவ்ல இருக்கு. அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. திருக்குறள் இந்த மாதிரி நீங்க டெய்லி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. லாஸ்ட் மினிட்ல நீங்க படிக்காதீங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு அதிகாரமா படிச்சிருங்க. டெய்லி ஒவ்வொரு அதிகாரமும் உங்களுக்கு எடுத்துறேன். அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துறேன். இப்ப இந்த அன்புடைமை அதிகாரத்துல வந்து உங்களுக்கு முக்கியமானது ஒன் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்பு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பட்டு தான். என்பு என்பது எலும்பு. சரிங்களா, என்பு என்று சொல்லக்கூடியது எலும்பு. அந்த ஒரு பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். மீண்டும் நாளை வகுப்புல சந்திப்போம்.